ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த சீரிஸோட 3வது எபிசோட தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல அந்த டோ ட்ரக் டிரைவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் அவன் செத்ததுக்கும் ஹீரோ தான் காரணம், அவனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வயலண்ட் கிரைம் யூனிட்டோட டீம் லீடர் ஹீரோக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி அவனை பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் கங்ஜோ ஹீரோவை போய் மீட் பண்ணி அவனுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறான். எங்களோட கோல்டன் டைம் டீமை நான் உங்க ஊர்ல ஆரம்பிக்க போறேன், நீங்க அந்த டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கணும், ரகசியமா அந்த மாஸ்க் மேல தேடி கண்டுபிடிக்கிற ஆபரேஷனையும் நம்ம பார்க்கணும், அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட அரெஸ்ட் வாரண்ட்டை நான் கேன்சல் பண்ண வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்குறான். முதல்ல முரண்டு பிடிச்சாலும் பின்னாடி ஹீரோ அதையும் ஒத்துக்கிறான். அதனால அரெஸ்ட் வாரண்ட்டையும் கேன்சல் பண்ணிடுறாங்க, ஹீரோவையும் ரிலீஸ் பண்ணி விட்டுடுறாங்க. வெளியில வரும்போதே ஹீரோ கங்ஜோ கிட்ட போன்ல பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கான். இவங்களோட இந்த சீக்ரெட் மிஷனுக்கு இவங்களுக்கு 1 மாசம் தான் டைம் கிடைச்சிருக்கு போல இருக்கு. இந்த 1 மாசத்துக்கு இவங்களோட கோல்டன் டைம் டீம் பூங்சன்ல வச்சு ரன் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாளா. இல்ல விளையாடுறியா, 1 மாசத்துக்குள்ள அந்த மாஸ்க் மேன கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஈஸியான கேஸா இருந்தா நான் இது எப்பயோ சால்வ் பண்ணிருக்க போறேன், அவ்வளவு ஈஸியாலாம் அவனை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றானா. நமக்கு வேற வழி இல்ல, இந்த 1 மாசத்துக்குள்ள அவனை கண்டுபிடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்லிட்டு இருக்கா. பேசிக்கிட்டே வெளியில வந்தா வாசல்லே ஜூங்கி நின்னுட்டு இருக்கான். இவனை அப்படியே குண்டுகட்டா தூக்கிட்டு கோல்டன் டைம் டீமுக்கு போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் கங்ஜோ இவன் கோல்டன் டைம் டீம்ல ஜாயின் பண்றதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்து கொடுக்குறா. இது கோல்டன் டைம் டீமா மட்டும்தான் வேலை பார்க்கணும், இண்டிவிஜுவலா எந்த வேலையும் பார்க்க கூடாது. ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுடைய கேன்சல் ஆன அரெஸ்ட் வாரண்ட் திரும்பவும் இஷ்யூ பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவ மிரட்டி தான் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாளா. சரி, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நான் ஏத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, உங்க கோல்டன் டைம் டீம்ல இருக்கிற டிஸ்பாச் டீம் என்னோட ஆர்டர் பேர்ல தான் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது இவங்க கோல்டன் டைம் டீம்ல எமர்ஜென்சி கால் வந்ததுக்கு அப்புறம் களத்துல இறங்கி வேலை செய்வாங்க இல்லையா, ஒரு டிடெக்டிவ் டீம், அதை தான் டிஸ்பாச் டீம்னு சொல்லுவாங்க. அந்த டீம் என்னோட ஆர்டர்ல தான் வேலை பார்க்கணும், எனக்கு ஒரு சில கண்டிஷன் இருக்கு, அதையெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஏகப்பட்ட ரூல் சொல்றான். கஞ்சோ எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறான். நான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன், நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, 1 மாசம் நம்ம சேர்ந்து வேலை பார்க்க போறோம், இந்த 1 மாசத்துல நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது, அப்புறம் உங்ககிட்ட இந்த கேஸ் சம்பந்தமா என்ன டீடைல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவனும் சரின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறான். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜூன் மாசம் தான் அந்த மாஸ்க் மேன் கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அந்த ஜூன் மாசம் மட்டுமே அவன் 6 கொலைகளை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அவன் காணாம போயிட்டான், எங்க போனானே தெரியல. திரும்ப 3 வருஷம் கழிச்சு இப்போ அவனுடைய கொலைகளை அதே ஜூன் மாசத்துல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கான். சோ அவன் அந்த 1 மாசம் மட்டும் தான் கொலை பண்றான், அதுக்கப்புறம் அவன் காணாம போயிடுவான். அது மட்டும் இல்லாம 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் கொலை பண்ண 6 பேர்ல 3 பேர் போலீஸ் டிபார்ட்மெண்டோட சம்பந்தப்பட்டவங்க. அவன் டைரக்டா யாரையுமே கொலை பண்ண மாட்டான். அவன் யாரை கொலை பண்ணணும்னு சொல்லி ஒரு விக்டிமை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் மேல யாருக்கு வெறுப்பும் கோவமும் அதிகமா இருக்கோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்கள கூட்டாளியா வச்சுக்கிட்டு அவங்களுடைய கோவத்தையும் வெறுப்பையும் தூண்டி விட்டு அவங்க மூலியமா தான் அவன் கொலை பண்ணுவான். அவன் கொலை பண்ற எல்லா விக்டிம்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு உடல் உறுப்பை கட் பண்ணி ஸ்டார் படம் போட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸ்ல வச்சு அவன் எடுத்துட்டு போயிடுவான். அவன் கொலை பண்றதுக்கு இந்த செடிகள் எல்லாம் கட் பண்ண யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒரு பெரிய சைஸ் சிசர், அதை தான் அவன் எப்பவுமே யூஸ் பண்ணுவான். இப்ப வரைக்கும் அவன் 8 பேர்த்த கொலை பண்ணியிருக்கான் டோட்டலா. உங்களோட டீம் லீடர், அந்த டோ ட்ரக் டிரைவர் 2 பேர்த்தோட சேர்த்தி. நீ இது வரைக்கும் நிறைய கில்லர்ஸை மீட் பண்ணிருப்ப, டீல் பண்ணிருப்ப, ஆனா இவன் அவங்க எல்லாரையும் விட வித்தியாசமானவன். இந்த 1 மாசம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்கா இருக்க போது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அன்னைக்கு நைட்டே கஞ்சோ வீட்டுல உட்காந்துட்டு இறந்து போன டீம் லீடரை பத்தியும் அந்த மாஸ்க் மேன பத்தியும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. நம்ம போன சீசனோட ஹீரோ டிடெக்டிவ் மோஜின் இருக்காரு இல்லையா, அவர் கூட இப்ப பையனோட ட்ரீட்மெண்ட்காக அமெரிக்காவுக்கு போயிட்டு தான் சொல்லியிருப்பாங்க. அவர் அமெரிக்கால இருந்து கஞ்சோக்கு லெட்டர் அனுப்பியிருப்பார் போல இருக்கு. எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் டீம் லீடர்கிட்ட கேளு, அவர் உன்னை நல்லா பாத்துக்குவாரு அப்படின்ற மாதிரி விசாரிச்சுதான் எழுதியிருக்காரு. டீம் லீடர் தான் இப்ப இல்லையே, இறந்து போயிட்டாரு, அந்த விஷயத்த நம்ம டிடெக்டிவ் மோஜின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ இமெயில டைப் பண்றா. டீம் லீடர் இந்த மாதிரி இறந்து போயிட்டாரு, அவருக்கு என்ன நடந்துச்சு ஏது என்னன்றத விலாவாரியா அவ டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுறா. நீங்க எப்ப கொரியாக்கு வருவீங்க, கொரியாக்கு வந்ததும் முதல்ல எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மட்டும் டைப் பண்ணி அவ மெசேஜ் சென்ட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் டீம் லீடரோட போட்டோ எடுத்து வச்சுட்டு உங்க கொலைக்கு கண்டிப்பா நான் நியாயம் வாங்கி தருவேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த மாஸ்க் மேன தான் காமிக்கிறாங்க. போன எபிசோட்ல அந்த மாஸ்க் மேனோட கூட்டாளி அந்த டோ ட்ரக் டிரைவர் இருக்கான் இல்லையா, அவன் அங்க டீம் லீடரை கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி வந்தப்ப கூட அவன் ஏதோ ஒரு சாவி யார்கிட்டயும் மாட்டக்கூடாது, முதல்ல மறைச்சு வை அப்படின்ற மாதிரி இந்த மாஸ்க் மேன் சொல்லியிருப்பான். அவன் அங்கேயே ரோட்டோரமா ஒரு புதர்கிட்ட அதை புதைச்சு வச்சுட்டு போயிருந்திருப்பான் இல்லையா, அந்த இடத்துல சின்னதா சைன் போர்டு வச்சிருப்பான் போல இருக்கு. இப்போ அந்த இடத்துல நைட் டைம் அந்த மாஸ்க் மேன் யாருக்கும் தெரியாம வந்து அவன் புதைச்சு வச்சுட்டு போனதை அவன் திருப்பி எடுத்துட்டு போறான். அவன் அதே அந்த ஸ்டார் படம் போட்டு கிஃப்ட் பாக்ஸ்குள்ளதான் எதையோ வச்சு புதைச்சிருக்கான். இந்த கிஃப்ட் பாக்ஸ்ல டீம் லீடரோட காது இருக்கா இல்ல வேற எதையாவது வச்சு புதைச்சு வச்சானா என்ன ஏதுன்றது தெரியல. அதை அந்த மாஸ்க் மேன் எடுத்துட்டு போறான். அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் அவனோட வீட்டுல உட்காந்துட்டு 3 வருஷமா இந்த மாஸ்க் மேனை பத்தி விசாரிச்சதெல்லாம் ஒரு டைரியில எழுதி வச்சிருப்பான் போல இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவன் ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான். 3 வருஷத்துக்கு முன்னாடி இவன் பார்ட்னரோட ரொம்ப க்ளோஸா நல்ல விதமா தான் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிட்டு இருந்திருப்பாங்க, நல்லா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஒரு நாள் அவன் பார்ட்னர் இவன் பேரை யூஸ் பண்ணி லஞ்சம் வாங்கியிருக்கான், இவன் பேர்ல போலியா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கான், அதுல லஞ்சம் வாங்கியிருக்கான் அப்படின்ற விஷயம்லாம் தெரிய வந்து அவன் கூட பயங்கரமா சண்டை நடக்குது, போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த பார்ட்னர் ஹீரோவோட காலில் விழுந்து கெஞ்சுறான்.
பேசுறானா, என் பையனுக்காக தான்டா பண்ணிட்டேன், என் பையனோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா நான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அந்த பார்ட்னர் காலில் விழுந்து கெஞ்சி இருந்திருப்பான். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அந்த மாஸ்க் மேன் வந்து ஹீரோவையும் அந்த பார்ட்னரையும் அடிச்சு அங்கிருந்து கிட்னாப் பண்ணிட்டு போய் பார்ட்னரை கொலை பண்ணிருப்பான் போல இருக்கு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி கோவமா இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே டோக்கிட்ட இருந்து கால் வருது. அந்த செத்து போன அந்த டோ ட்ரக் டிரைவருக்கு வந்து பெட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல யாரோ ஒரு போலீஸ் ஆபீசர் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறவன் சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த ஃப்ரெண்டு யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லியிருப்பான் போல இருக்கு. அதை விசாரிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அவன் கால் பண்றான். அது மட்டும் இல்லாம நம்ம கங்ஜோவை பத்தியுமே விசாரிக்க சொல்லியிருக்கான். கங்ஜோக்கு 34 வயசு ஆகுது. அவ சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவுமே ஒரு சைக்கோ கில்லர் கொலை பண்ணிட்டான். அவ கோல்டன் டைம் டீம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த சைக்கோ கில்லரை போன வருஷம் தான் கண்டுபிடிச்சு அவனுக்குமே தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. அவங்க கோல்டன் டைம் டீம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது வரைக்கும் ஒரு நாள் கூட லீவ் எடுத்தது கிடையாது. ரொம்ப சின்சியரா வேலை பாக்குறாங்க. ரொம்ப டேலண்டான சின்சியரான ஒரு ஆபீசர் தான் நம்ம கங்ஜோ. சியோலோட கமிஷனர் இந்த கங்ஜோவோட அப்பாவுக்கு பழைய ஃப்ரெண்டு. அவர் இப்ப வரைக்கும் அவர் தான் நிறைய விஷயங்களை கங்ஜோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் இவங்க நிறைய விஷயங்களை ஈஸியா பண்ண முடியுது அப்படின்ற விஷயத்தையும் சொல்றோம். சரி, அந்த பெட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல டோ ட்ரக் டிரைவரோட ஃப்ரெண்டு யாருன்னு கண்டுபிடிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்கறான். கண்டுபிடிச்சேன். அவனோட பேரு மின்சோ. அவனுக்கு வயசு 29 ஆகுது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு பெட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் கார் எல்லாம் ரொம்ப நல்லாவே ரிப்பேர் பண்ணுவானா. பெட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா காரையுமே அவன் தான் சரி பண்ணுவான் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. மேபி அவன் அந்த காருக்கு தேவையான டிவைஸ செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் தான் காமிக்கிறாங்க. இந்த ரோட் சைட்ல ஃபிஷ் மார்க்கெட்டோட சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு ரெஸ்டாரண்ட் தான். அதை ஒரு கப்பல் தான் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு மிடில் ஏஜ்ல இருக்க ஒரு கப்பல் தான் அதை நடத்திட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து யாரோ ஒருத்தங்க சாப்பிடறதுக்காக வராங்க. அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் அவங்களுக்கு போய் சாப்பாடு சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது டிவியில சின்ன குழந்தைங்களை செக்ஷுவல் அபியூஸ் பண்ற எவனோ ஒருத்தன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி டிவில நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே இந்த ரெஸ்டாரண்ட் ஓனரோட முகமே மாறுது. ஒரு மாதிரி வருத்தத்தோடையும் டென்ஷனோடையும் தான் அங்க இருந்து வெளியில வரான். அவங்களுக்கு 7 வயசுல ஒரு குட்டி பையனுமே இருப்பான் போல இருக்கு. அவங்களோட வைஃப் அந்த பையனை டே கேர் சென்டருக்கு அனுப்புறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ ஒரு லேடி அங்க வந்து இவங்க கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. அதாவது இப்போ ஒருத்தன் செக்ஷுவல் அபியூஸ்க்காக ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிறான் இல்லையா, அவன் தண்டனை காலம் முடியறதுக்கு முன்னாடி அவனை ரிலீஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. அவனுக்கு எதிராக அந்த கையெழுத்து இயக்கம் அப்படிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவனுக்கு எதிராக தான் இவங்க கையெழுத்து வாங்குறாங்க போல இருக்கு. எத்தனை தடவை தான் கையெழுத்து வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைஃப் வந்து திட்டிக்கிட்டே தான் கையெழுத்து போடுறாங்க. உன் பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா நீ இந்த மாதிரி அமைதியா இருப்பியா அப்படின்ற மாதிரி அந்த லேடி ஒரு வார்த்தையை விட்டுடுறாங்க. இதை கேட்டதும் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு கோவம் வந்துருது. அந்த லேடியை பிடிச்சி திட்டி விட்டுடுறாங்க. உடனே இந்த வைஃப் தான் போய் சமாதானப்படுத்துறாங்க. கம்முனு இருங்க, நம்மளை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம ஏற்கனவே வேற இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கோம், இங்க இருந்து நம்ம வேற எங்கேயாவது ஓடணுமா அப்படின்ற மாதிரி பேசி அமைதிப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த கலவரத்துல அந்த குட்டி பையன் ஏதோ டிராயிங் வரைஞ்சு கொடுத்திருப்பான் போல இருக்கு. அதை சரியா கவனிக்காம கீழே போட்டுடுறாங்க. அதை அவன் பார்த்துட்டு என் டிராயிங்கை நீங்க மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு அவன் அங்க இருந்து டே கேர் சென்டருக்கு கிளம்பி போயிடுறான். அந்த சமயத்துல இந்த வைஃப்க்கு அவங்களோட பொண்ணு கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அம்மா, என்ன அந்த பொறுக்கி பையன் கிட்னாப் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது. அதை பார்த்ததான் அவங்க பதறி போயிடுறாங்க. இவங்க பொண்ணோட போன்ல டிராக்கிங் ஆப் வச்சிருப்பாங்க போல இருக்கு. உடனே அவங்க பொண்ணோட போன் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த பொறுக்கி பையன் வீட்டுக்கு பக்கத்துல தான் நம்ம பொண்ணோட லொகேஷன் காமிக்குது. அவன் தான் நம்ம பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்கணும், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் அங்க இருந்து ஒரு கத்தி எடுத்து துண்டுல சுத்தி மறைச்சு எடுத்துட்டு வேகமா அவனை கொலை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாங்க. நான் அவனை போய் நேரா கொலை பண்ண போறேன், நீ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. இவங்க இங்க இருந்து கத்துறாங்க, தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த பூங்சன் ஏரியால இருக்க போலீஸ் ஸ்டேஷனை தான் காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோவோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டீம் லீடர் எல்லாம் இருக்காருல்ல, அந்த ஏரியால இப்ப இங்கதான் கோல்டன் டைம் டீம் ஷிஃப்ட் ஆகி வரப்போறாங்க போல இருக்கு. அந்த டீம் லீடர் அவங்களோட கமிஷனர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு, தயவு செஞ்சு அவங்களை இங்க வர விடாதீங்க, ஏதாவது பண்ணி தடுத்து நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒன்னும் பண்ண முடியாதுப்பா, இதான் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வந்த ஆர்டர், நமக்கு வேற வழியே இல்ல, அவங்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவருக்கு கடுப்பாகுது. இதுல வேற அந்த கோல்டன் டைம் டீமுக்காக இவங்க வந்து இடம் ஒதுக்கி கொடுக்கணுமா, அதுக்காக இவங்க ஏதோ ரூம் ரெடி பண்றதுக்கு இவங்களோட டிடெக்டிவ்ஸே எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் கடுப்பாகி தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்காக நம்ம வேலை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட போலீஸ் ஸ்டேஷன்லமே எமர்ஜென்சி கால் சென்டர் ஆல்ரெடி இருக்கு. ஆனா கோல்டன் டைம் டீம் கிடையாது. நம்மளுடைய கோல்டன் டைம் டீம் இந்த எமர்ஜென்சி கால் சென்டரோட வந்து மெர்ஜ் ஆயிக்கிறாங்க. கங்ஜோ வந்து அந்த கால் சென்டர்ல இருக்க ஒர்க்கர்ஸ் கூட எல்லாம் பேசி அவங்களோட மிங்கிள் ஆயிக்கிறா. அவங்க வழக்கமா வர கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு ரஷ்யன் கால் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அவங்களுக்கு யாருக்குமே எப்படி பேசுறதுன்னு தெரியல. நம்ம போன சீசன்ல பார்த்திருப்போம், பார்க்குக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பார்க் ரொம்ப அசால்ட்டா அந்த ரஷ்யன் கிட்ட ரொம்ப ஈஸியா பேசி அவங்க
அவங்களுடைய ப்ராப்ளம சால்வ் பண்ணி வைக்கிறான். எல்லாருமே ஒரு மாதிரி வாயை பொழந்துதான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோல்டன் டைம் டீம்ல இருக்க டிடெக்டிவ்ஸ், அதாவது டிஸ்பாச் டீம் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த ரூமுக்கு வராங்க. அவங்க வந்ததுமே நம்ம டீம் லீடர் போய் ஹீரோவை பத்தி அவங்க கிட்ட தப்பா போட்டு கொடுக்குறாரு. இன்னும் ஹீரோ வரல போல இருக்கு. அவன் வந்திருக்க மாட்டானே, எனக்கு தெரியும். உங்க டீம் ரொம்ப பங்க்சுவலா வேலை பார்க்க வேண்டியது அவசியம். ஆனா அவன் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டான். உங்களோட ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டான். தேவையில்லாம அவனை தூக்கி உங்க தலையில வச்சுக்கிட்டு உங்களுக்கு தான் தலைவலி வரப்போகுது அப்படின்ற மாதிரி வேற ஏத்தி விட்டுட்டு இருக்காரு. உடனே இவங்க ஹீரோக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. அவன் போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஜூங்கி உடனே கங்ஜோக்கு கால் பண்ணி இவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான், எங்க இருக்கான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த டிஸ்பாச் டீமுக்கு டீம் லீடரே அந்த ஹீரோ தான். அவனே இன்னும் வரல அப்படின்ற மாதிரி இவங்க கடுப்புல உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே எமர்ஜென்சி ஹெல்ப் லைனுக்கு அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் லேடி இருக்காங்களே, அவங்க கால் பண்றாங்க. என் புருஷன் ஒருத்தனை கொலை பண்ண போயிருக்கான், தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி. அவங்க அழுதுட்டு ஒரு மாதிரி எமோஷனலா பேசுறதுனால அவங்க சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்டுட்டு அதை வந்து பார்க் நெட்ல போட்டு செக் பண்ணி பாக்குறான். அவங்க ஒரு ஃபிஷ் மார்க்கெட்ல ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு 18 வயசுல ஒரு பொண்ணும் 7 வயசுல ஒரு பையனும் இருக்காங்க அப்படின்னு எல்லா ஃபேமிலி டீடைல் எல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு அப்புறம் 6 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பொண்ணு மேல செக்ஷுவல் மோலஸ்டேஷனுக்கான கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. இவங்க பொண்ணு யாரோ ஒருத்தன் செக்ஷுவல் மோலஸ்டேஷன் பண்ணியிருக்கான். அதுக்காக அவன் ஜெயிலுக்குமே போயிருக்கான். ஆனா அப்போ ஜெயிலுக்கு போனவன் இப்ப ரிலீஸ் ஆகிட்டான் அப்படின்ற விஷயத்தையுமே பார்க் கண்டுபிடிச்சு சொல்றான். உடனே கங்ஜோ அந்த லேடி கிட்ட கேக்குறாங்க, 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணுக்கு செக்ஷுவல் அபியூஸ் நடந்துச்சா, அதுக்காக ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிருக்கான், அது கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா மேடம், அதே பொறுக்கி பையன் தான் இப்ப என் பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான். அவனை கொலை பண்றான்னு சொல்லிட்டு தான் என் புருஷன் கத்தி எடுத்துட்டு கிளம்பி போயிருக்காரு. தயவு செஞ்சு காப்பாத்துங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிவில ஒருத்தன் சின்ன குழந்தைங்களை செக்ஷுவல் அபியூஸ் பண்ணி அதுக்காக ஜெயிலுக்கு போய் இப்ப ரிலீஸ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அது இவங்களோட பொண்ணு அவன் செக்ஷுவல் அபியூஸ் பண்ணி தான் அவன் ஜெயிலுக்கு போயிருப்பான் போல இருக்கு. அப்ப இவங்க வேற ஏரியாவில் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் அதை பத்தியே பேசுவாங்க இல்லையா, அதனால இவங்க அங்க இருந்து இந்த ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்காங்க. இங்க இருக்கிற யாருக்குமே இந்த விஷயம் தெரியவே இல்லை. இப்ப இங்க நடந்த இந்த கலவரத்தினாலையும் எமர்ஜென்சி ஹெல்ப் லைனுக்கு இந்த ஒய்ஃப் கால் பண்ணி பேசினதை வச்சும் அங்க இருக்கவங்க எல்லாருமே விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க அந்த டீடைல் எல்லாம் கேட்டுட்டு உடனே கோட் 0 அப்படின்னு சொல்லி நம்ம டிடெக்டிவ்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க இன்னமும் வந்து ரூம்ல செட்டில் ஆகவே இல்லை, அதுக்குள்ள கோட் 0 கேஸ் வந்துருது. அவங்க விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு உடனே அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இங்க அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் அவங்க பொண்ணை கடத்தினவன் எங்க இருக்கான் இவருக்கு ஏற்கனவே தெரியும் போல இருக்கு. நேரா அந்த இடத்துக்கு வராங்க. அது ஏதோ ஒரு சொசைட்டி போல இருக்கு, அபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கு. அங்க நிறைய குழந்தைங்க எல்லாம் வெளியே விளையாண்டுட்டு இருக்காங்க. நேரா அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க ஏதோ ஒரு வீட்டுக்கு தான் வேக வேகமா இவர் கத்தியோட போய்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு காலையில ஸ்கூலுக்கு கிளம்பி போனவனதான் அவன் கிட்னாப் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் லேடி சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த பொண்ணோட ஸ்கூலுக்கு வெளியே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜையும் அந்த கல்பிரட்டோட வீட்டுக்கு வெளியே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்ண சொல்லி கஞ்சோ பார்க் கிட்ட ஆர்டர் கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம அவன் இப்ப ரீசெண்டா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனவன். ரீசெண்டா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகும்போது காலில் வந்து ட்ராக்கிங் டிவைஸை கட்டி தான் அனுப்பி வைப்பாங்க. அந்த ட்ராக்கிங் டிவைஸை ட்ராக் பண்றதுக்கு இவங்களுக்கு டைரக்டா பெர்மிஷன் கிடையாது. அதுக்கு அவங்க ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் போல இருக்கு. அந்த வேலையை ஜின் பாத்துக்கிட்டு இருக்கான். கஞ்சோ அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் லேடி கிட்ட கேக்குறாங்க, அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்பயாவது நீங்க அவனை பாத்தீங்களா, இல்ல அவன் எப்பயாவது நீங்க இருக்கிற இடத்துக்கு அவன் வந்தானா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. ஆமா மேடம் வந்தான். ஒரு நாள் நான் என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு பின் பக்கம் ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்கு, நான் மீன் எல்லாம் அங்க வைக்கிறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு பின் பக்கமா போனப்ப யாரோ ஒரு ஆள் பின்பக்கம் கதவு வழியா நின்று உள்ள எட்டி பாத்துட்டு இருந்தாங்க. யாருடா அது இங்க நின்று பாத்துட்டு இருக்காங்களேன்னு போய் பார்த்தேன். ஷூ பூரா ஒரே மண்ணோட ஒருத்தன் நின்னுட்டு இருந்தான். யாரா அது அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா அது அந்த கல்பிரிட்டு தான். அவனை பார்த்தது நான் பயந்து கத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி இவங்க கத்தின சத்தம் கேட்டதுமே ரெஸ்டாரண்ட்குள்ள இருந்து இவங்களுடைய ஹஸ்பண்ட் வேக வேகமா வெளியே ஓடி வராரு. இவனை பார்த்ததுமே கையில கிடைக்கிற ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இங்க வருவ, நீ என் பொண்ணுக்கு பண்ணதுக்கு நான் அவனை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தோட அவர் வெளியே ஓடி வந்திருப்பாரு. அவன் டக்குன்னு அவர் காலில் மண்டி போட்டு உட்காந்து என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்தேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு 2 பேர் காலையும் மாறி மாறி விழுந்துட்டு இருக்கானா. ஆனா அவரு கையில ஏதோ ஆயுதத்தை எடுத்துட்டு இவனை அட்டாக் பண்ண வரவும் அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி பேனிக் ஆயிடுறா போல இருக்கு. ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு அவ ஒரு மாதிரி முடியெல்லாம் புடிச்சு கட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கா. அவங்க அம்மா அப்பா ஓடி போய் அவளை தடுத்து நிறுத்துறாங்க. ஏமா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு அவனுக்கு என்ன அடையாளம் தெரியக்கூடாது, அதனாலதான் நான் என் முடிய வெட்டிக்கிறேன், அவன் என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறான், என் ஸ்கூலுக்கு கூட வரான், ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து மறைஞ்சு நின்னுட்டு அவன் என்னையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான், அவன் என்னாலதானே ஜெயிலுக்கு போனான், அதனால அதுக்கு என்ன பழி வாங்குறதுக்காக தான் அவன் திரும்ப இங்க வந்திருக்கான், அவன் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப பேனிக் ஆகி ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி கத்த ஆரம்பிச்சிருக்கா. இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம், அவனை ஜெயில இருந்து வெளியே வரவிட மாட்டேன்னு தானே சொன்னீங்க, இப்ப எப்படி அவன் வெளியில வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி கத்தி இருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு காலையில ஸ்கூலுக்கு போன பொண்ணு அவன் கிட்னாப் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணே போன்ல இருந்து மெசேஜ் அனுப்பியிருக்கா அப்படின்ற விஷயத்தையும் இவங்க சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போதே அதுக்குள்ள இங்க ஜின் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறான். அந்த கல்பிரிட்டோட வீட்டுக்கு வெளியே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணதுல இப்பதான் ஒரு சில நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் அந்த கல்பிரிட்டோட வீட்டுக்குள்ள என்டர் ஆகியிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த கல்பிரிட் நேத்தில இருந்து இப்ப வரைக்கும் அவன் வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை அப்படின்ற விஷயத்தையும் சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த செக்ஷுவல் அபியூஸ் பண்ண அந்த கல்பிரிட்டோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. அவன் வீட்டு ஹால்லயே பெரிய சைஸ்ல ஜீசஸோட
ஜீசஸோட படம் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கான். ஹால்ல இவன் கூட 2 பொண்ணுங்க உட்கார்ந்து பாட்டு பாடி ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அமைதியா ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தா எதுவும் கிட்னாப் பண்ண மாதிரியே தெரியல. அப்ப யாரோ காலிங் பெல் அழுத்துறாங்க. அந்த கல்பிரட் தான் எந்திரிச்சு போய் கதவை திறக்கிறான். திறந்ததுமே உள்ள வரது அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் தான். கையில கத்தியோட வேகமா உள்ள வந்து எங்கடா என் பொண்ணுன்னு அவர் பாட்டுக்கு வீடு புறம் போய் தேடிட்டு இருக்காரு. இங்க ஏன் சார் வந்து தேடுறீங்க? உங்க பொண்ணு இங்கெல்லாம் இல்ல, இங்க எதுக்காக வந்து தேடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கானா. இல்லடா, நீ தான் என் பொண்ணை கடத்திட்டேன்னு சொல்லி என் பொண்ணு எனக்கு மெசேஜ் அனுப்புனா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஒரு சுண்டு விரல் என் பொண்ணு மேல பட்டா கூட உன்னை நான் துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அவர் பாட்டு கண்ணா விரன் கத்தி எடுத்துட்டு விளாசுறாரு. ஆனா இப்படி இங்க நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாம டீமுக்கு வந்தா டீம் லீடரா மட்டும்தான் வருவேன் அடம் பிடிச்சு பதவியை மட்டும் வாங்கிக்கிட்டு முதல் நாள் டியூட்டியவே கட் அடிச்சுட்டு போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த சின்சியர் சிகாமணியான ஹீரோ டோக்கி கூட சேர்ந்துட்டு அந்த டோ ட்ரக் டிரைவருக்கு ஏதோ ஒரு போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் பேட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, மின்சோன்னு ஒருத்தன். அவனை தேடி போய்கிட்டு இருக்காங்க. அவன் எங்கேயோ இருக்கான்னு இன்ஃபர்மேஷன் கிடைச்சுதான் அவனை தேடி அங்க வந்திருக்காங்க. டேய், உன்னோட இன்ஃபர்மேஷன் கரெக்டா? உண்மையிலேயே இவன் தான் அந்த கல்பிரட்டா இருப்பானா அப்படின்ற மாதிரி ஹீரோ டோக்கி கிட்ட கேக்குறானா. வாய்ப்பு நிறையவே இருக்கு சார். இந்த மின்சோவை பத்தி விசாரிக்க எனக்கு சந்தேகம் அதிகமாகிட்டே இருக்கு. இவனுக்கு கார் மேல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. அதே சமயம் இவன் கம்ப்யூட்டர்லயும் பெரிய ஜீனியஸா இருக்கான். இவன் தான் அந்த கல்பிரட்டா இருப்பான்னு எனக்கு சந்தேகமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அது சரி, அந்த டோ ட்ரக் டிரைவர் இறந்த அன்னைக்கு இவன் ஏன் வேலைக்கு வரல, எதனால லீவ் எடுத்தான்னு விசாரிச்சியா அப்படின்ற மாதிரி கேக்குறானா. இல்ல சார், அதை நான் இன்னும் விசாரிக்கல, நான் விசாரிச்சு சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே 2 பேரும் ஏதோ ஒரு பில்டிங் குள்ள போறாங்க. கரெக்டா இவங்க உள்ள போகும்போது உள்ள இருந்து ஒருத்தன் வெளியில வரான். பாக்குறதுக்கு அப்படியே அந்த மாஸ்க் மேன் மாதிரியே இருக்கான். அவன் எந்த மாதிரி தொப்பியும் மாஸ்க்கும் போட்டுட்டு சுத்துவானோ அதே மாதிரியே தான் ஒருத்தன் உள்ள வரான். அவன் எதிர்த்தாப்புல ஹீரோவை பார்த்ததுமே ஒரு மாதிரி முகத்தை மறைக்க ட்ரை பண்றான். ஆனா அவனை பார்த்ததும் ஹீரோவுக்கு அந்த மாஸ்க் மேன் தான் ஞாபகத்துக்கு வரான். டக்குன்னு அவன் வேற அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிச்சிடுறான். இப்படி அவன் ஓடினதுலேயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவன் தான் அந்த மாஸ்க் மேன், அவன் தான் அந்த கல்பிரட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோவும் பின்னாடியே அவனை விரட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கான். இதுக்கு நடுவில் கால் சென்டர்ல இருந்து இவனுக்கு வேற கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவன் போனை வேற சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிடுறான். வாக்கி டாக்கியையும் கையில் எடுத்துட்டே போகல போல இருக்கு. அதனால அங்க வேற அவங்க டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அந்த கல்பிரட் வேற சிட்டா பறந்து போய் ஏதோ ஒரு லாட்ஜுக்குள்ள நுழைஞ்சிடுறான். இவனும் பின்னாடியே விரட்டிக்கிட்டே போறான். அந்த லாட்ஜ்ல போய் ஒரு ரூமா தேடிக்கிட்டே இருக்கான். ஒரு பாத்ரூம்ல அவன் ஒளிஞ்சிருந்து அவன் கண்டுபிடிச்சு அவனை பிடிச்சி அடிச்சு வதிச்சு யாருடா நீ தானடா அந்த கல்பிரட் அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கும் போதே வெளியே இருந்து யாரோ ஒரு பொண்ணு கத்துற சத்தம் கேக்குது. அதுல ஹீரோ டிஸ்ட்ராக்ட் ஆகுற அந்த கேப்பை பயன்படுத்தி எதையோ தூக்கி ஹீரோட மண்டையில அடிச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஜன்னல் வழியா அப்படியே வெளியில ஜம்ப் பண்ணிடுறான். செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து அப்படியே பக்கத்து பில்டிங்ல ஜம்ப் பண்ணி அங்கிருந்து ஜம்ப் பண்ணி கீழே ரோட்ல போய் ஒரு டாக்ஸி பிடிச்சி ஏறி எஸ்கேப் ஆயிடுறான். பின்னாடியே ஹீரோவும் விரட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கான். இதுக்கு நடுவில் டோக்கி வேற பின்னாடியே வாக்கி டாக்கி தூக்கிட்டு ஓடி வரான். எப்பா உன்னை கூப்பிடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறானா. அதுல கங்ஜோ தான் பேசுறா போல இருக்கு. ஒரு எமர்ஜென்சி கேஸ், உடனே கிளம்பி இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவ கூப்பிடுறா. அதை விட பெரிய எமர்ஜென்சில நான் இருக்கேன், எனக்கு ஒரு டாக்ஸியோட லைசன்ஸ் நம்பர் சொல்றேன், எனக்கு அதை கண்டுபிடி. அந்த டாக்ஸில பேட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற மின்சோ அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டபிள் தான் போய்கிட்டு இருக்கான். அவன் தான் அந்த மாஸ்க் மேனா இருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, அவனை முதல்ல கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொன்னதான் இவ உடனே ஜின் கிட்ட இன்ஃபார்ம் பண்றா. பேட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல மின்சோங்கிற கான்ஸ்டபிளை பத்தி விசாரிக்க சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட ஏற்கனவே வார்னிங் கொடுத்திருக்கேன், இண்டிவிஜுவல் ஆக்ஷன் எதுவும் பண்ணக்கூடாது, தனியா எதுவும் பண்ண போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்க அப்படி சொல்லியும் நீங்க வந்திருக்கீங்க, இது உங்களுக்கு நான் கொடுக்குற லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் ஏதாவது இண்டிவிஜுவல் ஆக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாரண்ட்டை நான் திரும்பவும் இஷ்யூ பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாளா. ஏமா பிளாக்மெயில் பண்றது உனக்கு என்ன ஹாபியா? சும்மா இப்படி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்கறானா. இங்க ஒரு எமர்ஜென்சி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த செக்ஷுவல் அபியூசரை பத்தி இந்த கேஸை இன்ஃபார்ம் பண்ணி உடனே கிளம்பி இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. இவனுக்கு லெஃப்ட்ல போறதா ரைட்ல போறதான்ற கன்ஃபியூஷன். அதனால டோக்கியை வந்து அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ணி போடான்னு சொல்லிட்டு இவன் நேரம் கிளம்பி இங்க வந்துடுறான். இங்க இந்த கோல்டன் டைம் டீம் 2 டீமா பிரிஞ்சு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒருத்தவங்களும் அந்த கல்பிரட்டோட வீட்டுக்கு ஒரு டீமும் போறாங்க போல இருக்கு. இங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ஜூங்கி கூட ஒரு டிடெக்டிவ் இருப்பாரு இல்லையா, அந்த டிடெக்டிவ் தான் வந்திருக்காரு. இந்த டிடெக்டிவ்க்கு நம்ம இன்னும் பேரே வைக்கல, சீரீஸ்லயும் இன்னும் பேரே வரல, அதனால நாமளே பேர் வச்சிருவோம். நமக்கு நல்லா பழக்கப்பட்ட பேர் அப்படின்னா அது கிம் தான். அதனால இந்த டிடெக்டிவ்க்கு நம்ம கிம்னு பேர் வச்சிருவோம். இந்த கிம் நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அந்த பொண்ணோட அம்மா கிட்ட விசாரிச்சுட்டு அவங்க கிட்ட அந்த பொண்ணு அனுப்பின மெசேஜையும் வாங்கி செக் பண்ணிட்டு நாம சிசிடிவி செக் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டுட்டே போறாங்க. இன்னொரு டீம் அந்த கல்பிரட்டோட அபார்ட்மெண்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. கஞ்சோ கால் பண்ணி ஜூங்கி கிட்ட கேக்குறா, டீம் லீடர் வந்தாச்சா அப்படின்னு சொல்லி. கரெக்டா அந்த நேரத்துல கார் வந்து நிக்குது. நம்ம ஹீரோவும் இறங்கி வரான். எப்பா இது கோல்டன் டைம் டீம், கரெக்டா டைமுக்குள்ள நம்ம கேஸ் முடிக்கணும், இவ்வளவு ஸ்லோவாலாம் வரக்கூடாது. அது மட்டும் இல்லாம நீ டீமுக்கு புதுசா வந்திருக்க, அதனால நாங்க இந்த கேஸை ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணணும்ன்றதை இன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், அதுக்கப்புறமா உன் டீம் லீடர் பொசிஷன் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க அந்த வயலண்ட் கிரைம் யூனிட்ல இருப்பான் இல்லையா டிடெக்டிவ் யாங், அவனுமே இருக்கான் போல இருக்கு. என்ன டிடெக்டிவ் யாங், டீம் லீடர் என்ன கண்காணிக்க அனுப்பி வச்சாரா அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுக்கிட்டே தான்
வரான். இவங்க எல்லாம் உள்ள போறதுக்கு முன்னாடி கங்ஜோ ஹீரோ கிட்ட சொல்றா, டீம் லீடர் உங்களோட ரேடியோவை ஆன்லயே வச்சுக்கோங்க, நான் உள்ள நடக்கிற விஷயத்தெல்லாம் நான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. அதுக்கு நேரா கிளம்பி கிரைம் சீனுக்கு வர வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணிட்டு தான் கிளம்பி போறான். எல்லாரும் கிளம்பி நேரா அந்த கல்பிரிட்டோட வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கத்திய வச்சு கிளின்னு கிழிக்கிற மாதிரி காமிச்சாங்க இல்லையா, காத்துல தான் கிழிச்சிருக்காரு போல இருக்கு. அந்த கல்பிரிட் மேல எல்லாம் கத்தி படல. அவன் பயந்து நடுங்கிட்டு இருக்கான். சார் சத்தியமா உங்க பொண்ணு நான் கடத்தல சார், உங்க பொண்ணு நான் பார்க்கவே இல்லை சார், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக மட்டும்தான் உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன், மத்தபடி உங்களை தொல்லை பண்ணலாம் வரல அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனா இவரு அந்த ஆள் சொல்றதை நம்புறதுக்கு தயாராவே இல்ல. கத்தி எடுத்துட்டு அவனை ரூம்குள்ளேயே சுத்தி சுத்தி விரட்டிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா போலீஸும் வந்துடுறாங்க அந்த இடத்துல. போலீஸ பார்த்ததுமே இவர் அந்த கல்பிரிட்டை பிடிச்சி கழுத்துல கத்தி வச்சுட்டு கிட்ட வந்தீங்கன்னா குத்திடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல கிம் அந்த பொண்ணோட அம்மாவை கூட்டிட்டு போய் ஸ்கூலுக்கு வெளியே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணாங்க இல்லையா, அதுல அந்த பொண்ணு ஏதோ சிசிடிவி ஃபுட்டேஜ்ல மாட்டிருக்கா. கொடையை பிடிச்சிக்கிட்டு இருந்ததுனால அவளுடைய முகம் தெரியல. பின்னாடி அவன் மாட்டிருக்க பேக பார்த்துட்டு இது என் பொண்ணோட பேக் தான் அப்படின்னு அவங்க அம்மா கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றாங்க. சிசிடிவில எந்த இடத்துல அந்த பொண்ணு மாட்டினாலும் அங்க யாரோ ஒரு ஆள் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த ஆள் கிட்டே போய் கண்டுபிடிச்சு விசாரிக்கிறாங்க. அந்த ஆள் ரோட்ல கிராஸ் பண்ணும்போது மேல இடிச்சிருப்பான் போல இருக்கு, பிடிச்சி சண்டை போட்டிருக்கா. அது இந்த ஓனர் லேடியோட பொண்ணு தான் அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சோ இந்த பொண்ணை அவன் கடத்தவே இல்லை, இந்த பொண்ணாதான் எங்கேயோ போயிருக்கா. அவங்க விசாரிச்சப்போ அவ பஸ் ஸ்டாப் பக்கம் தான் போனா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தையும் இவங்க கங்ஜோ கிட்ட சொல்றாங்க. எனக்கு என்னமோ இந்த பொண்ணு ஏதோ பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு தோணுது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. உடனே கங்ஜோ கல்பிரிட்டோட வீட்டுல இருக்கிற டிடெக்டிவ்ஸ் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்றா, அந்த பொண்ணை யாரும் கிட்னாப் பண்ணவே இல்ல, அவளாதான் எங்கேயோ கிளம்பி போயிருக்கா. அவ இந்த கல்பிரிட்ட திரும்பவும் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு பிளான் பண்ணிருக்கா. ஏன்னா 8:40க்கு அவ இந்த கல்பிரிட்டோட வீடு இருக்கிற ஏரியாவில வந்து சுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் 9:30க்கு பஸ் டெர்மினலுக்கு போயிருக்கா. இவன் வந்து கிட்னாப் பண்ணிட்டதா வேணும்னே பொய்யா மெசேஜ் அனுப்பியிருக்கா. அதனால நாம இவனை அரெஸ்ட் பண்ணி திரும்ப ஜெயிலுக்கு அனுப்பிடுவோன்றதுக்காக இதை அந்த பொண்ணு போட்ட பிளான், யாரும் அந்த பொண்ணை கடத்தல அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறா. இதை உடனே அவங்க அப்பா கிட்ட சொல்லி உங்க பொண்ணை யாரும் கிட்னாப் பண்ணல, அதனால அவனை விடுங்கன்னு சொன்னா அவர் நம்ப மாட்டேங்கிறாரு. என் பொண்ணு அப்ப போய் சொல்றான்னு சொல்றீங்களா, போலீஸ் எல்லாம் கிரிமினல் பக்கம் சேர்ந்துட்டீங்களா, நான் இவனை சும்மா விட மாட்டேன், நான் குத்ததான் போறேன் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. இவங்க எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. இவ்வளவு சொல்லி அந்த கேட்கலையேன்னு சொல்லி இவ்வளவு நேரமா எதுவுமே பண்ணாம அமைதியா அங்க நடக்கிற விஷயத்தை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்த ஹீரோ டக்குன்னு துப்பாக்கி எடுத்து மேல சீலிங்க பார்த்து சுட்டுட்டு அடுத்த புல்லட் உங்க மேலதான் இறக்குவேன், ஒழுங்கா அவனை விட்டு விலகி போங்க, இதெல்லாம் உங்க பொண்ணு வேணும்னே இவனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதையே சாக்கா வச்சு நீங்க இவனை கொண்டுட்டு இவனோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பிளான் பண்றீங்களா, இந்த பிளான் கண்டிப்பா இங்க நடக்காது, கத்திய கீழே போடுங்க அப்படின்ற மாதிரி இவன் மிரட்டுறானா. உங்களுக்கு என்ன தெரியும், போலீஸ்க்கு என்ன தெரியும் என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு சொல்லி, இவ்வளவு நாளா நான் எங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு, எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் எமோஷனலா பேச ஆரம்பிக்கிறாரா. அது சரி, இப்ப நீங்க அவனை கொன்னுட்டா மட்டும் நீங்க கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிருவீங்க, அதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கு என்ன கஷ்டம் நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா, அவளை கொலகாரனோட பொண்ணுன்னு சொல்லுவாங்க, இது எல்லாத்துக்கும் நாம தான் காரணம்னு அந்த பொண்ணு தன்னை தானே கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்க பொண்ணை தள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசுறான். அதை பேச பேச அந்த ஆளுமே கொஞ்சம் சமாதானம் ஆகுற மாதிரி தான் தெரியுது. இங்க கேம் அந்த பொண்ணோட அம்மாவை கூப்பிட்டுட்டு நேரா அந்த பஸ் ஸ்டாப்ல போய் தேடி பாக்குறாங்க. அந்த பொண்ணு அங்கதான் நின்னுட்டு இருக்கா. அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவளை பார்த்ததுமே அவங்க அம்மா போய் அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க. ஏண்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ண, நீ பண்ண காரியத்தினால உங்க அப்பா கத்தி தூக்கிட்டு நேரா அந்த கல்பிரிட்டோட வீட்டுக்கே போயிட்டாருடி அவனை கொலை பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த பொண்ணு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சத்தம் எல்லாம் வாக்கி டாக்கி மூலியமா இங்க அந்த பொண்ணோட அப்பாவுக்குமே கேக்குது. அவங்க பொண்ணோட சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் அவர் கத்தியை கீழே போட்டுட்டு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரை போய் அரெஸ்ட் பண்றாங்க. அத்துமீறி உள்ள நுழைஞ்சதுக்காகவும் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணதுக்காகவும் இவனை கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்காகவும் சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த கல்பிரிட்டுக்குமே லைட்டா கழுத்துல லேசா காயம் பட்டிருக்கும் போல இருக்கு. அவன் வந்து ஹீரோ கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்றான், உங்களாலதான் இன்னைக்கு நான் உயிர் பொழைச்சேன், கடவுள் என்ன மன்னிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இன்னைக்கு உங்க மூலியமா என்ன காப்பாத்தி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றானா. எதே கடவுள் உன்னை மன்னிச்சிட்டாரா, விக்டிமோட ஃபேமிலியும் உன்னை மன்னிக்காத வரைக்கும் எந்த கடவுளும் உன்னை மன்னிக்க மாட்டாங்க, அவங்க கிட்ட இருந்து மன்னிப்பு வாங்கணும் அப்படின்னா ஒழுங்கா திருந்தி நல்லா ஒழுக்கமா வாழப்பாரு அப்படின்ற மாதிரி புடிச்சு தீட்டி விட்டுட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் டிடெக்டிவ் யாங் அவங்க கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு லைட்டா அடிபட்டு இருக்கறனால அங்க இருக்கிற ஒரு பேட்ரோல் போலீஸ் வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்ப அவன் ஒரு மாதிரி பேசும்போது திணறி பேசுறான். ஏன் என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் யாங் கேக்குறாரா. ஒண்ணும் இல்ல சார், எனக்கு இந்த இடம் சுத்தமா இல்லன்னா மூச்சு திணறும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இது எல்லாமே கங்ஜோ அங்க கேட்டுக்கிட்டு இருக்கா. இவன் சொல்றத பாக்கும்போது இந்த நாசில் அவனுக்கு ஏதோ பிளாக்கேஜ் இருக்கும் போல இருக்கு. நாசில்ல பிளாக்கேஜ் இருக்கு அப்படின்னா ஏதாவது வித்தியாசமான ஸ்மெல் பண்ணும்போது மூச்சு திணறும், அவனுடைய வாய்ஸுமே கொஞ்சம் வித்தியாசமா தான் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்த ஹீரோவை கூப்பிட்டு அவனோட வீட்டுக்குள்ள ஏதாவது ஸ்மெல் அடிக்கிற மாதிரி ஏதாவது பொருள் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனும் போயிட்டு செக் பண்ணி பாக்குறான். அவனுக்கு எந்த ஸ்மெல்லுமே தெரியல. இல்லம்மா எனக்கு எந்த ஸ்மெல்லும் கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றானா. உடனே அந்த கல்பிரிட் கிட்டே விசாரிக்கிறான், உனக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கா, ஏதாவது நாசல் ஸ்ப்ரே மாதிரி ஏதாவது வச்சிருக்கேன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா சார் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கபோர்டு
திறந்து என்னத்தையும் எடுத்து காமிச்சிட்டு இருக்கான். அங்க ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அது என்னது இது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவன் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். இங்க எந்த பிரச்சனையும் இல்லம்மா, எல்லாமே நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு. ஆனாலும் கங்ஜோக்கு அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு, எனக்கு என்னமோ அவனோட பேச்சுல ஏதோ மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டே இருக்கா. அப்ப அவளுக்கு நிறைய குழந்தைங்களோட சத்தம் எல்லாம் கேக்குது. அவ அதை நல்லா கவனிச்சு பாக்குறா. இல்ல குழந்தைங்க வெளியே கார்டன்ல விளையாடுற சத்தம் தான் கேக்குது அப்படின்னு சொல்லி அவளே சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கா. அங்க இருந்து போலீஸ் எல்லாம் வெளியே கிளம்பி போறாங்க. வெளியே வந்துட்டு ஜூங்கி கங்ஜோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். இந்த டீம் லீடர் நிஜமாவே சைக்கோவா இருப்பான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ கீழே இருந்துட்டு மேல அந்த கல்பரேட் ஜன்னல் வழியா பாக்குறதையே பார்த்துட்டு இருக்கான். சரி பரவாயில்ல, நீங்க கிளம்பி வாங்கன்னு சொன்னதும் போலீஸ் எல்லாருமே கிளம்பி அங்க இருந்து போயிடுறாங்க. இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த கல்பரேட்டோட பார்வையே மாறுது. கார்டன்ல விளையாண்டுட்டு இருக்க ஒரு குழந்தையவே ஒரு மாதிரி பாக்குறான். அந்த குழந்தையவே பார்த்தவன் டக்குன்னு போய் ஒரு பேக் எடுத்து ஏதோ ஒரு சில பொருட்கள்லாம் எடுத்து அந்த பேக்குள்ள போட்டு அடைச்சிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.